மேம், ம். பிராமின் வெட்டிங் 2 நாள் நடக்குதுல்ல. ம். டே 1ல இருந்து சீக்வென்ஸா என்னென்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? பிராமின் கல்யாணங்கள் 2 நாள் நடக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ஆக்சுவலா 5 நாள் கல்யாணம். இப்ப நெறைய நம்ம சம்பிரதாயங்கள் எல்லாம் சுருக்கி, சுருக்கி அத 2 நாள் ஆக்கிட்டோம். இன்னும் கேட்டா 1 நாள், 1 1/2 நாள் ஆயிப்போச்சு. ஸோ இப்போ டே 1 கார்த்தால இருந்து நான் சொல்றேன். ஆ யாத்ரா தானம்னு ஒண்ணு உண்டு. மாப்பிள்ளை யாத்ரா தானம் பண்ணிட்டு தான் மண்டபத்துக்கே வருவார். அதுக்கப்புறம் மண்டபத்துல நடக்கிறத நான் இப்ப சொல்றேன். கார்த்தால ஃபர்ஸ்ட் பண்ணிக்க வேண்டியது விரதம் அப்படின்னு பண்ணிப்பா. ஸ்மார்தால பார்த்தேன்னா, முதல்ல விரதம் தான் நடக்கும். இந்த விரதம் எதுக்கு பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்பள சுத்தி பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிறது தான் விரதம். நெறைய விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம். அதாவது ஒரு சந்தி பண்றதா இருக்கட்டும், வெளில சாப்பிடக்கூடாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த விரதத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்ருக்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்றது பேர் தான் நாந்தி. ஆக்சுவலா நாந்திக்கு என்னெல்லாம் குடுக்கணும் அப்படின்னா, போஜனம் போடுறது தான் கான்செப்ட்டே. அவாளுக்கு நம்ம வயிறார சாதம் போட்டு அவாள சந்தோஷப்படுத்துறது தான் கான்செப்ட். என்னென்னலாம் டீஃபால்ட்டா குடுக்கணும் நாந்திக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, வாழை இல, அரிசி, பருப்பு, வெல்லம், தேங்காய், வேஷ்டி. ஸோ இதெல்லாமே டீஃபால்ட்டா குடுக்க வேண்டியது. சில பேர் பஞ்சபாத்திர உதிரணியும் அங்க குடுப்பா. இதுல நான் பருப்புன்னு சொல்லிட்டேன். என்ன பருப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா சில ராத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்கும்போதே துவரம் பருப்பு கேட்பா. சில ராத்துல பைத்தம் பருப்பு கேட்பா. எதனால இது பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு இந்த கன்ஃப்யூஷன் அப்படின்னு நான் ஒரு வாத்தியார விசாரிச்சேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்துலலாம் எல்லா ராத்துலயுமே பயிரிடுவாளாம். அந்த பயிரிட்டு என்ன என்ன இருக்கோ அத தான் தானமா குடுப்பாளாம். ஏன்னா துவரம் பருப்பு குடுத்தா அது அதுல குழம்பு பண்ணலாம். பைத்தம் பருப்பு குடுத்தா அதுல கூட்டு பண்ணலாம். அந்த மாரி இருக்கு இல்லையா? அவ வாட்டுல எத விளைவிச்சாலோ அத தான் குடுக்க ஆரம்பிச்சாளாம். ஸோ இதையே இவ சம்பிரதாயம் ஆக்கிட்டா அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னார். ஸோ நம்மளோட கான்செப்ட் பார்த்தேன்னா, பித்ருக்களுக்காக நம்ம பண்றது தான் நாந்தி. அது அவவாத்து சம்பிரதாயம் என்னவோ அதுபடி குடுக்கலாம். ஆனா மெயினா நாந்தி முடிஞ்சா விட்டு, அவ 9 பேரையும் சாட்டா விட்டு நம்ம சாப்பிடுறது இன்னுமே விசேஷம். அத நெறைய பேர் பண்றதில்ல. நாந்தி பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். இவ பாட்டுக்கு சாப்பிடுவா. அத அவாய்ட் பண்ணிட்டு ஏன்னா இப்ப எல்லாருமே ரொம்ப ஆச்சாரமா தான் சமையல் பண்றா. இப்ப நாங்க கூட பார்த்தீங்கன்னா, பிராமின் வச்சு தான் நம்ம குக்கே பண்றோம். உள்ள பண்றவாளும் பிராமணா தான். ஸோ அவாள்லாம் நம்ம அவளுக்கு சாதம் போட்டு அதாவது யாரு கல்யாணம் பண்றாளோ, அவ அவாளுக்கு பரமாறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மேம், நம்ம சாப்பிடணும். பருப்புக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்க. வாழைக்காய் தான் யூஸ் பண்ணணுமா? அதுக்கு பதில் வேற எதுவும் இது பண்ணக்கூடாதா? ஓகே. இதுக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வாத்தியார் குடுத்தார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்கோ, ஏன் வாழைக்காய் குடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லுங்கோ. ஆனா வாழைக்காய் தான் குடுக்கணுமா? இல்ல வேற ஏதாவது குடுக்கலாமா? இல்ல ஏன் வாழைக்காய் குடுக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. ஏன் வாழைக்காய் குடுக்குறோம் அப்படின்னு. நான் ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்றதுக்கு இந்த வீடியோல அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. நம்ம வீடியோவ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. தேங்க் யூ.